ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் கார்த்திகை தீபம் சீரியலோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கார்த்திக் தீபாவோட கல்யாண நாள் வருது. ஸோ ரெண்டு பேருமே செம்ம ஜாலியாக இருந்துகிட்ருக்காங்க. எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நாம் தடுத்து நிறுத்தணுங்கிறதுக்காக ரம்யா ஒரு பக்கம் திட்டம் போடுறாங்க. அங்கே பார்த்தோன்னா எப்படியோ இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, அன்னைக்கு தீபாவோட கதை முடியணுங்கிறதுக்காக ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ரவுடிக்கிட்ட நம்ம தீபா போட்டு தள்ளுறதுக்காக நேராக மண்டபத்துக்கு மர்மமான முறையில் வர சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த ரவுட்டியும் நம்ம ரம்யா பேச்சு கேட்டுட்டு கூட்டத்தோட கூட்டமாக துப்பாக்கியோட நிற்கான். இங்கே பார்த்தோன்னா ரம்யா இங்கே பாரு, சரியா அந்த கார்த்தி தீபா காலத்தில் தாலி கட்டுற சந்தர்ப்பத்தை பார்த்து ஷூட் பண்ணிடுங்க அப்படின்னதும், அதான் சொல்லிட்டீங்களே மேடம், கவலைப்படாதீங்க, நானெல்லாம் இதில் நல்ல எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடியே இருக்கான். இருந்தாலும் கார்த்திக்கு அவன் மேலே ஒரு சந்தேகமாகவே இருக்குது. இவன் பொண்ணு வீட்டுக்காரனும் இல்லை, மாப்பிள்ளை வீட்டுக்காரனும் இல்லை, ஒருவேளை ரம்யாவோட ஆளாக இருக்குமா, அவனும் புரியலையே அப்படின்னு கார்த்தி கெஸ் பண்ணிடுறாங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம ரமேஷ் ரம்யாவை விடாமல் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. டே, ஏன்டா என் மானத்தை வாங்குற, இங்கே பாரு, டைப் பண்ணி இங்கே யார் முன்னாடி பேசாத, எனக்கு கூச்சமாக இருக்கும் கூட பேச அப்படிங்கிறது, பரவாயில்லையே என் ரம்மிக்கு வெக்கம்லாம் வருமா அப்படின்னு சொல்லி ரமேஷ் கலாய்ச்சிட்டு இருக்காங்க ரம்யாவை. இங்கே பார்த்தோம்னா நம்ம ரம்யாப்பா கார்த்திக்கிட்ட இங்கே என்னப்பா கார்த்தி, நல்லபடியாக கல்யாணம் நடந்துரும்ல, ரம்யா பார்க்கும் வரைக்கும் அமைதியாகவே இருந்துட்டு இருக்காப்பா, இங்கே பாருப்பா, அமைதிக்குள்ளே தான் நல்ல காரியம் இருக்குன்னு சொல்லுவாங்க, எனக்கு அமைதியாக ரம்யா அமைதியாக இருக்க எனக்கு பக்குன்னு இருக்குப்பா அப்படின்னதும், கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நான் தீபா காலத்தில் தான் தாலி கட்டுவேன், ரம்யாவால் எந்த பிரச்சனையும் வராது, ரமேஷ் நம்ம ஆள் தான், கண்டிப்பாக ரம்யாவை எந்த தில்லுமுள்ளு வேலையை பார்க்க விடாம அவரே பார்த்துப்பாரு அப்படின்னு கார்த்தி சொன்னதும் ரம்யா அப்பா பயந்துட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரியாவும் முக்காடு போட்டு நேராக கல்யாணத்துக்கு வராங்க. அப்போ ரம்யா பார்த்து பயப்படுறாங்க. நீ இப்போ வந்ததால மிகப்பெரிய பிரச்சனையாக போகுது ரியா, நீ எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு, நான் உன் கல்யாணத்தை பார்க்க வேணாமா, இங்கே பாரு, நான் தீபாவை போட்டு தள்ளுற ஐடியாவில் இருக்கேன், இப்போது எனக்கு கல்யாணம் நடக்கும்னா என்ன அர்த்தம், இப்போதைக்கு அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, நாமளும் எவ்வளோ திட்டு தான் போட்டுட்டோம், இப்போ ஃபர்ஸ்ட்டு கார்த்தியோட கல்யாணம் நிற்கணும், அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் மனசை மாற்றி அபிராமியே எனக்கு கார்த்திக்கு கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, ஃபர்ஸ்ட்டு இந்த தீபா கதையை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா திட்டம் போடுறாங்க. இங்கே பார்த்தோன்னா மணப்பொண்ணை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னதும் தீபாவை போய் அழைச்சிட்டு வராங்க ரம்யா எல்லாருமே சேர்ந்து. ஸோ தீபாவும் கார்த்தி பக்கத்தில் உட்காடுறாங்க. இந்த பக்கம் மீனாட்சி தாலியை வாங்கிட்டு போய் எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அங்கே பார்த்தோன்னா நேராக நம்ம தீபா இப்போ தாங்க மனசுக்கு நிறைவா இருக்கு அப்படின்னதும் கார்த்தியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, நம்ம தீபா என்ன சொல்றாங்கன்னா, அத்தை உங்க கையாலேயே எனக்கு தாலியை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னதும் உடனே அபிராமி அவங்க கையாலேயே தாலி எடுத்து நம்ம கார்த்திகிட்ட கொடுக்குறாங்க. சரியா கார்த்தி கட்டலான்னு போகும்போது இந்த பக்கம் ரம்யாவோட ஆள் ஷூட் பண்றாங்க. பார்த்தா பண்ண எடுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே ரம்யாப்பா கவனிச்சிட்றாங்க. அதானே பார்த்து, என்னடா என் பொண்ணு எந்த ஒரு தில்லாலங்கடி வேலையும் பண்ணாமல் இருக்காளேன்னு, அப்பனா இவன் தீபாவை ஷூட் பண்ண போறானா அப்படின்னு தடுத்து நிறுத்தலான்னு எடுக்கிறாங்க. அதுக்குள்ள அந்த ரவுடி ஷூட் பண்ணிடுறான். உடனே ரம்யாப்பா என்ன பண்றாங்கன்னா, தீபா உயிரை காப்பாத்துறதுக்காக குறுக்க விழுந்துடுறாங்க. பார்த்தா கொண்டு ரம்யா அப்பாவோட உடம்புல படுறது. இதை பார்த்து எல்லாரும் சம அதிர்ச்சியாயே உடனே அடிச்சு பிடிச்சி இருந்திருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அபிராமி காத்தி, தீபா நீங்க எழும்பாதீங்க, உட்காருங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி ரம்யா அப்பாவை கவனிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரம்யாவும் அப்பா அப்படின்னு சொல்லி ஓடி வராங்க. அங்கே பார்த்தோன்னா அந்த ரவுடியை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் கல்யாண மண்டபத்தில் இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இன்னொரு பக்கம் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகலாம், தூக்குங்க அப்படின்னதும் நேராக ரம்யா அப்பா ரம்யா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் தீபாவும் எழுந்திருக்கிறாங்க, கார்த்தியும் எழுந்திருக்கிறாங்க. இங்கே பாருங்க, முகத்து நேரம் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு, தம்பி இங்கே கையோட தாலியை கட்டி முடிச்சிருங்க அப்படின்னதும், ஆமாப்பா தாலி கட்டினதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அபிராமி சொன்னதும், இல்லைம்மா ஆமாம் பாவம் அப்படிங்கிறது, தீபா உட்காருமா, இது உன்னோட மிகப்பெரிய கனவு, இல்லைன்னா எல்லாம் வீணா போயிடுமா, சொல்ல போனா ரம்யா அப்பாவோட ஆசையும் நீ கார்த்தியை கல்யாணம் பண்ணணும் தான், அதனால அவர் கண்ணு முன்னாடி போய் மனக்கோலத்துல நின்னீங்கன்னா சந்தோஷப்படுவாருமா, கார்த்தி கட்டுப்பா தாலி அப்படின்னதும் கார்த்தியும் நம்ம தீபாவுக்கு தாலி கட்டி முடிச்சிடுறாங்க. ஆமா தீபாவை தான் அந்த ஆள் குறி வச்சிருக்காமா, அவர் ரம்யா அப்பா தீபா உயிரை காப்பாத்துறதுக்காக தான் குறுக்க வந்திருக்கணும் அப்படின்னு கார்த்தி சொன்னது. பாவப்பா அந்த ரம்யாவும் அவங்க அப்பாவும் நம்ம குடும்பத்து மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்க, சரி வாங்க பார்க்கலாம் போய் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பேரும் கிளம்பி நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க.
அங்கே பார்த்தோன்னா ரம்யா வந்து செம டென்ஷன் ஆகுறாங்க. சே, எப்படியாச்சும் அந்த தீபா கதையை முடிக்கலான்னு பார்த்தா எதுக்குப்பா இடையில நீங்கள் வந்தீங்க, எப்படிப்பா உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுக்கு, அப்படின்னா என்னை பற்றி எல்லா உண்மையும் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா கடவுளே, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு ரம்யா கிடந்து தவிக்கிறாங்க.